எங்க விஜய் டிவி ஃபேமிலியில ஒருத்தவங்க. என்டர்டெயின்மெண்ட் அந்த வார்த்தைக்கு ரொம்ப உண்மையா நேர்மையா எந்த ஒரு மேடையில ஏறினாலும் சந்தோஷத்தை மட்டும் தான் அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நாங்க வந்து பேசுற மாதிரி ஆயிடுமே அப்படின்றது தெரியல. சித்ரா நம்ம கூட ஷேர் பண்ண அழகான மெமரிஸ், சந்தோஷமான மெமரிஸ் ஸ்டார்ட் மியூசிக்ல இருக்கு. அது எல்லாமே உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னைக்கு இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இவ்ளோ அழகா நான் வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு டீம் வந்து நம்ம ஸ்டார்ட் மியூசிக்கு வர போறாங்க. இத்தனை நாளா இவங்க எங்கடா சீசன் 1ல நாங்க இவங்களை பார்த்தோமே, சீசன் 2ல வந்து நாங்க வந்து இவங்க எப்ப திரும்ப பார்ப்போம் அப்படின்னு இவங்களோட டேட்டுக்காகவும் கால் ஷீட்டுக்காகவும் அவ்வளோ வெயிட் பண்ணி தவம் இருந்து இந்த டீமை மறுபடியும் வெல்கம் பண்றதுல எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு பாலத கைத்தட்டலோட லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் டீம் ஏ. காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி டீம் ஏன்னு சொல்லும் போது நீங்க வாங்க, டீம் பின்னு சொல்லும் போது நீங்க வாங்க ப்ளீஸ். உள்ள படி. இல்ல டீம் ஏ நாங்க தானே வந்தோம். இல்ல டீம் ஏன்னு சொல்லும் போது நீங்க வாங்க குமரன், டீம் பின்னு சொல்லும் போது கேர்ள்ஸ்லாம் வாங்க. போயிடுங்க உள்ள போங்க. இவ்வளவு வாட்டி ஷோ பாத்துருக்காங்க, டீம் ஏனா அவங்க தான் வருவாங்க, எல்லாரும் வராங்க திரும்ப. ஓகே, ஒரு பாலத்தை கை தட்டோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் டீம் ஏ. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. டீம் ஏனா டீம் ஏ, டீம் பினா டீம் பி. ஓகே ப்ளீஸ். நீங்க மத்த சீரியல் மாதிரி எங்களை நினைக்க கூடாது. நாங்க ரொம்ப ஒற்றுமையான குடும்பம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒரே தட்டுல தான் சாப்பிடுவோம், ஒரே பாயில தான் தூங்குவோம். அந்த மாதிரி ஒரே வாழை இலையில தான் நனைஞ்சிட்டு போவோம். ஆமா, பட் என்னதான் இருந்தாலும் ஹேமா எவ்வளவு பெரிய இடத்து வீடுல இருந்து இங்க வரீங்க. இந்த வீட்டுல வந்து வேலை வாங்குறாங்க, துணி துவைக்க விடுறாங்க, பாத்திரம் கழுவி விடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நம்மளுக்கு தேவையா? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? கரெக்ட் பிரியங்கா, நானும் இவ்வளவு நாள் இதை யோசிச்சதே கிடையாது. வணிகர் சங்க தலைவரோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு தீப்பெட்டி வீட்டுல வந்து வாழணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? கரெக்ட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கல, நான் தனியா போறேன். வெரி குட். எஸ், அப்படின்னா லெஃப்ட்ல போய் நில்லுங்க ஹேமா. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து நான் ஹேமா பிரிச்சுட்டேன். கோ அவே. தேங்க்ஸ் ஹேமா. அங்கே இருங்க. ஏன் முல்லை அவங்களோட கடைக்கு கூட ஒரு நாள் லீவ் விடுறாங்க. ஆனா எந்நேரமும் நீ கிச்சன்ல உட்கார்ந்து அந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஃபேமிலிக்காகவும் புருஷனுக்காகவும் வெங்காயத்தை நெருக்கி 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 இவ்வளவு வேலை செய்யறியே, உனக்கு இது தேவையா? கரெக்ட் தான் பிரியங்கா. அது செஞ்சா இது செஞ்சான்னு ஒரே சமையல் கட்டுக்குள்ள சாப்பாடு சாப்பாடு சமையல் கட்டுக்குள்ளேயே வாழ்க்கை போச்சு. இதுக்கு மேல இந்த குடும்பம் எனக்கு தேவையில்லப்பா. நான் போயிடுறேன். எனக்கு வேண்டாம். பாத்தியா, இஷ்டத்தை கிளம்பி போயிட்டாளுங்க. கடையில நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அந்த ஒவ்வொரு பாக்கெட் ஆஃப் கடலை மிட்டாய் விற்கும் போது அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி பண்ணிட்டு வந்து ஒரு மரியாதை இல்லாம நடத்தும் போது நீங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போனதுக்கு அப்புறம் வேண்டாம்டா. அப்புறம் நமக்கு இதுதான் கல்யாணம் தேவையே கிடையாதுண்ணா. கிளம்பி நம்ம பாட்டுக்கு தனியா ஒரு வேற வீட்டுக்கு போயிடலாம். அவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்காங்க, நடுவுல இருக்கவனுக்கு பொண்டாட்டி இல்லையா? அவன் எதை வச்சு கோச்சிக்கிட்டு போவான்? அவனுக்கு நான் வேற ஒரு பொண்ணு பாக்குறேன். கடந்த 4-5 சீசனா நான் அவனுக்கு பாத்துட்டு இல்லாம. ஆமா, இந்த மாதிரி பொண்டாட்டிங்க வேணானே, எனக்கு நல்ல பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போங்கடா. இவரு மட்டும் உங்களை சொல்ல. நேரா பாத்து போடா. அம்மா மம்மி, இப்படிப்பட்ட மருமகள் உங்களுக்கு வேணுமா, இல்ல இந்த மாதிரி பசங்க உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க, யாரு வேணும்?
என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட கஷ்டம் எனக்கு பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். அதனால நாம எப்பவுமே மருமகளுக்கு தான் support. ஒரு பொண்ணோட கஷ்டம் ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்ன்றதால அந்த பொண்ணு நான் பொண்ணுங்களோட போயிடுறேன். நான் மருமகளுக்கு தான் சப்போர்ட். ஓகே மம்மி போயிட்டு வாங்க. இந்த 1.5 மணி நேரம் நம்ம எல்லாம் எனிமீஸ் தான். ஓகே. பாண்டியன் ஸ்டோர்ஸோட பாய்ஸா இல்ல பாண்டியன் ஸ்டோர்ஸோட கேர்ள்ஸா? கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸா பாய்ஸா? நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். One more time, let's give it up for Start Music Season 2. Yes, very good. So ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாருமே மறுபடியும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். So before I start, ladies, இந்த பாய்ஸ் வெறுப்பேத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? Yes. Thank you very much. Thank boys. Ready? Nana? Yeah. என்னங்க இது? இதாங்க அவங்களே சொல்லிட்டாங்க இதான்ட்டு. நாங்க ஊட்டிக்கு தான் போறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பேசிக்கலி பொட்டலம் மச்சி ஒரு மாதிரி கை ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. பட் இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸை பார்த்து வெறுப்பாகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கண்டிப்பா தமிழ்நாட்டு பெண்கள் வந்து ஸ்டாலின் செல்வங்க 2 பேரை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே, சோ மூவிங் ஆன். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த ஒரு போட்டியில் the best ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 2 ஓட முதலாவது சுற்றின் பேர் சவுண்ட் பாரே. பசர் மேல கை இருக்கட்டும், பிஜிஎம் கிட்ட காது இருக்கட்டும். உங்களுக்கான முதலாவது பிஜிஎம் இதோ. Yes, the boys team. बोलो बोलो. மாசு மரணம் என்னப்பா is the right answer. தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க தட்லாட்ட தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க திமிராத வாங்க பல்பாயிடுவீங்க பொறப்போட விட்டாட விட்டாட போங்க ஏத்தா நடந்து வரா கேட்டையெல்லாம் நடந்து வரா வெடிய ஒண்ணு போட விடாத ஸ்லீவ சுருட்டி வரா காலரத்தா ஏறி வரா முடிய சில்பி விட்டா ஏறி விடாத மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செத்து முறையா வந்து தொடணும். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இங்க பாருங்க, நாங்க வந்து அவங்க பெரிய மாமா மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம். அதனால விட்டு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லையா? ஷீலா மம்மி, எஸ் அடிச்சு வாய் மேலே அடிங்க உங்க மருமகள் எல்லாம். என்ன பேசிட்டு இருக்கா அப்படிலாம்? அவ்வளவு நாள் எனக்கு கை வரல, இப்ப கை வந்துச்சு. கை வந்துச்சு. உங்களுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளவுஸ் வேற வாங்கி வச்சிருக்கேன். இந்த பக்கம் இருக்கு, எடுத்து மாட்டி வாய் மேலே பாத்துங்க. அவ்வளவுதான். சரி, வெரி நைஸ். ஓகே பாய்ஸ், 1 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. இன்னும் 4 பிஜிஎம்ஸ் இருக்கிறது. பசர் மேல கை இருக்கட்டும், பிஜிஎம் கிட்ட காது இருக்கட்டும். உங்களுக்கான 2வது பிஜிஎம் இதோ. இந்த நட்சத்திரங்களில் வானம் எட்டி பாக்குது, சிறகை விரித்து பறப்போம். வானம் எட்டி பார்க்குது, சிறகை விரித்து பறப்போம். உலகை விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே. புது வாழ்வின் கீதம் பாடு லால லால லாலா. வருத்தத்துல இப்படிதான் சிரிப்பு வரும். என்ன கம்பல் எல்லாம் விழுது? சித்ரா ஊவை சாப்போம். பாய்ஸும் கம்மி கிடையாது, கேர்ள்ஸும் கம்மி கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் தி பிகினிங். ஓகே, 3 more BGMs to go guys.
ஆல் தி வெரி பெஸ்ட். பஸர் மேல கை இருக்கட்டும், பிஜிஎம் கிட்ட காது இருக்கட்டும். உங்களுக்கான 3வது பிஜிஎம் இது. கரோ என்ன தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே, வைரமே ஒரு நாள் ஒன்ன தூக்குவேனே. தூக்க முடியாது, தூக்க. Very good girl team. It is the right answer. வைரமே ஒரு நாள் ஒன்னு தூக்குவேனே, ராசாத்தி ராத்திரி பார்த்த ரவுடி பயரோமாட்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு நடத்தடு ஒன்ன வாய் மூடி வாய குழந்த வெளுக்காலில விண்வெளி போன நரத்தா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தல் என்ன கண்ணே உன்னை பார்த்தா கலரா மாறுதே, துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே, அவ பேசு அடடடடடா, அவ ஷேப்பு அடடடடா, மொத்தத்துல இருக்குது என்ன தங்கமே. So girls 2 points இருக்கீங்க, boys 1 point தான் எடுத்திருக்கீங்க. girls இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் ஆயிடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான 4வது பிஜிஎம் அபி. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். நினைச்சேன்டா. வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். இந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட ஏக்கங்கள். 10,000 rupees வச்சிருக்கோம். தாயே டீல போ. டீ ஃபார் பெத்த மம்மி. மம்மி. சி ஃபார் கன்னிங் மம்மி. டி ஃபார் டார்லிங் மம்மி. ஒரு பலத்த கை தட்டலோட let's give it up for ஷீலா கி ஜவானி. ப்ளீஸ் வாங்க மேடம். வயசானாலும் உங்களோட ஸ்டைலும் அழகும் மாறவே இல்லை ஷீலா மேம். மருமக மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. இவ்ளோ யோசிச்சிங்க டமால்னு போய் அந்த டி அமுக்குனீங்களே என்ன? டி வந்து 4 லெட்டர்ஸ் வந்து சாய்ராம் அப்படின்னு நினைச்சிட்டு கும்பிட்டுட்டு அழுத்து ஓ, வந்து அப்ப தனம்னு நீங்க யோசிக்கவே இல்ல. இல்ல வெளியில வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால நான் அது மறந்துட்டேன். அம்மா இருந்தாலும் நீங்க எங்களை இப்படி டிசப்பாயிண்ட் பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கல. சாரி, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, மன்னிக்கவும். எனிவேஸ், உங்க சாய்ராம் உங்களை காப்பாத்தி இருக்காரா இல்லையா அப்படின்றத பாத்துடலாம். ஷீலா கி ஜவானி மேடம், உள்ள போய் நீங்க ஜெயிச்ச படம்